அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா ஓம் நமோ நாராயண அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா ஓம் நமோ நாராயண 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 ஆதிசேட சயனா அருள் தருவாய் வாமனா ஆதிசேட சயனா அருள் தருவாய் வாமனா பூமி தன்னை மீட்ட புண்ணியனே அருள்வாய் ஆதிசேய சயனா அருள் தருவாய் வாமனா பூமி தன்னை மீட்ட புண்ணியனே அருள்வாய் நாரண பூரணனே நாராயணா நாரண பூரணனே நலம் தரும் நாயகனே நாரண பூரண நலம் தரும் நாயகனே நாரண பூரணனே நலம் தரும் நாயகனே நான்மறை வேதம் தந்த நான்மறை வேதம் தந்த நான்மறை வேதம் தந்த தத்துவ குணசீலனே ஓம் நமோ நாராயண நாராயணா 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 நாராயண நாராயண மோ நாராயண ஓ நம நாராயண பராபரத்திலே பரந்தோன்றை பரத்திலே சிவன் தோன்றை சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியில் சதாசம் தோன்றி சதாசியத்தில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரன் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணு பிரம்மா தோன்றி பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி ஆகாயத்தில் வாயு தோன்றி வாயுவில் தேய் தோன்றி தேயில் பிரதம் தோன்றி பிரதமத்தில் அன்னம் தோன்றி அன்னத்திலே நரமிருக பட்சிகள் தாவர சங்கமாதிகள் தோற்றுவிக்கப்பட்டன தோன்றினவளை உணர்ந்தவாம் ஒடிங்களவளையை மீண்டும் படைக்கப்பட்டனவாம் அந்தப்படியே உலக சிருஷ்டிக்காக என் நந்தை ஆதியிலே ஜனகன் ஜனத்தனன் ஜனத்குமாரன் தன்னலக்கூடிய நான்மறை ஒப்பத்து செய்தார். அவர்கள் சோறுமானை கண்டு வணங்கி சரியை கிரியை யோகம் சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதி முனிவர்களாக மாறினார்கள். இந்த பிரம்மா உற்பத்தி செய்ய ஆரம்பித்த பொழுது அவரது மடியில் நானும் ஆத்மால சிஷ்யரும் தக்கன் கட்டவரையிலும் பிறகு கொக்குலிலும் புலகர் நாவிலும் புலசியர் காதிலும் ஆகரச முகத்திலும் அத்திரி கண்ணிலும் மரீசு மனதிலும் கருதமாக 10 பேர் தோன்றினோம். எங்கள் 9 பேர் இல்லறத்தில் அதாவது கல்யாணம் செய்து வாழ புறப்பட்டார்கள். என்னையும் கல்யாணம் செய்து வாழ என் பிதா சொன்னதை மறுத்தேன். ஜடா முகூர்த்தம் முடித்தேன். பற்பல ஓட்பாடுகளை கடைபிடித்தேன். அலங்கார பிரியா விஷ்ணு, அபிஷேக பிரியா சிவா, சோஸ்திர பிரியா சூர்யா, நடப்பிரியா ருத்ரா, கணிப்பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தராமாள், கலக பிரியா நாரதா என்ற முறைப்படி நானும் ஒரு நாளைக்கு ஒரு களமாவது செய்யாவிட்டால் என் சிரசாகப்பட்டதோ 1008 சுக்குநூறாக அதிர்ச்சித்து வெடிக்கும் என்று தக்கனால் இடப்பட்ட சாபம் தக்கன் போட கணக்கு அதில் ஏற்படக்கூடாத விளக்கு நல்ல வையம் சொல்லக்கூடாத வழக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இன்னைக்கு நமக்கு என்ற காரண காரியத்தோடு கழகத்திற்கு காரணம் என்று கானம் செய்து கானகத்தின் வழியாக நோன்றிருக்கின்றேன். அப்படிப்பட்ட கழகம் சமண நடக்கும் என்றால் 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்திரமுறை ஏற்றினை, நந்தி மகர்தனை, யானை கொழுந்தனை முந்தில் வைத்திர போற்றேன் சொல்வார்களே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலர நோக்குண்டான் மேனி நோகாது பூக்கொண்ட துப்பா திருமேனி தும்பிக்கையான் வாதம் தப்பாமல் சரம் இழக்கவில்ல. இந்த இடத்திலே விநாயக பெருமானுடைய அருளாசி இருந்தால் எந்த காரியமும் நல்ல காரியம் அமைய காரணத்தினால் விநாயகரை நினைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இங்கே நாரதாக நடிக்கும் ஜெயபாண்டி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சால்வணி. வருகை தந்த கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாடை 20 மரியாதை செய்திட்ட மாவரை கிராமமாகிய சின்னக்கண்ணனூர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் புதுக்குளம் அழகுராஜா அவருடைய சார்பிலும் நன்றி நன்றிகள் வணக்கத்தின் அன்போடு தெரியப்படுத்திக் கொண்டு கதைப்பணி செல்கின்றேன். நன்றி நன்றி. ஓராணை கன்றை உமையால் திருமகனை ஓராணை கற்பகத்தை பேணினாள் மாறாத புத்தி வரும் சித்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் தி வரும்
பிள்ளையானந்த கூத்தலின் மகனே பிள்ளையார் துளி போட்டி செயலதையும் தொடங்கு வழியின்றி வேலன் அவன் திகைத்தான் புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் வழியின்றி வேலனகன் திகைப்பான் புறவள்ளி அவளை கைப்பிடிக்க துடிப்பான் மறந்துவிட்ட அண்ணனைய நினைத்தான் மறந்துவிட்டு அண்ணனையை நினைப்பான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் பிள்ளையார் துளி போட்டு செயலதுவும் தொடங்கு கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டதெல்லாம் தான் கொடுக்கும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தோ ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் துளி போட்டு செயலதுவும் தொடங்கு நம்பிக்கை கொடுக்கும் வருந்துயர் யாவும் முன்னென்று தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வருதுயர் யாவும் நின்று தடுக்கும் அங்கே ஒன்றொரு பாகம் இருக்கும் அங்கேது ஒரு பாகம் எடுக்கும் அதில் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் அதில் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் பிள்ளையார் துளி போட்டு செயலதையும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் துளி போட்டு செயலதையும் தொடங்கு 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 ஆக பிள்ளையாருடைய நன்றி ஆக பிள்ளையாருடைய கிருபையோடு தொடங்கினாலும் கூட பெருமையான இப்பேற்பட்ட இடத்தை பார்க்கின்ற பொழுது நின்று கொண்டிருக்கும் இடத்தில் உணர்ச்சியும் நீண்ட தமிழ் சிலைப்பையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது ஆகா எத்தனை அருள்மான இயற்கை எழில் இத்தனை சிறப்பெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதிலும் இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது நாமும் 2 தினங்கள் தங்கிவிட்டு செல்லலாம் என்று ஆக மனம் துடிக்கின்றது இருந்தாலும் தக்கனிட்ட சாபப்படி தலைவெடித்திருமே ஆகையால் இன்று சூரியன் அஸ்தமாகும் வரை இவ்விடத்தில் தங்கி அதற்கு அடுத்தபடியாக நமது கழகத்திற்கு வழி காண்போம் அதற்கு துறைதன்படி நமது பாட்டாகிய மகாவிஷ்ணுவை மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வாமன் அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் சொல்லக்கூடிய தசா அவதாரத்தின் தலைமை கதாநாயகமான என் பாட்டர் ஸ்ரீமன் நாராயணனை நாராயணா உச்சரித்திட்டாலும் கூட இந்த இடத்தினுடைய அழகையும் அற்புதத்தையும் பார்க்கின்ற பொழுது என்னலாக இருக்கின்றது இருந்தாலும் இந்த இடத்தை பார்த்த உடனே உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி ஆக அந்த மகிழ்ச்சியிலே பிறப்பது இன்பம் எப்பேற்பட்ட இன்பம் என்பதை எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்திலே கண்ணிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம் கண்ணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் கடிரதமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம் தனிகைகளின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம் கண்ணிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம் கண்ணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம் இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம் அவள் இதழ் சிந்து புன்னகையே அளவில்லாத இன்பம் இன்பமெங்கே 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 என்று தேடு அதை எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடி இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு இருப்போர் நாளை இங்கு இருப்பதென்ன உண்மை எண்ணிடாமல் காசு பணம் சேர்த்து என்ன நன்மை இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை இதை எண்ணிடாமல் காசு பணம் சேர்த்து என்ன நன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை நாம் இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை அது இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி மாடிமனை கோடி பணமாக நம்பின் சந்தம் வாழ்வினிலே ஒருவன்
கிடைப்பதுதான் இன்பம். இன்பமெங்கே இன்பம் எங்கே இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே இன்பமெங்கே இன்பம் எங்கே என்று தேடு. நன்றி நன்றி நன்றி. இன்பத்தை தேடி நாடி ஓடி என்று சொன்னானே. ஆக பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது அருமையான பெருமையான இடம். ஆக வனத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வனத்தை பார்த்தால் மனிதர்கள் வாழக்கூடிய போல் தெரிகின்றது. மனிதன் சொல்லக்கூடியவன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை. கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை அப்படி சொல்லுவாங்க. வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம். பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம். இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமே எத்தனை பேர் வாழப் போகிறார்களோ. மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் வாடகை வீடு மாதிரி இந்த பூமியில் நம்ம இருந்துட்டு காலி பண்ணி போக வேண்டியதேன். அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போக கிடையாது. உருட்டி பிரட்டி எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே தான் போக போகிறோம். அதனால் வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் மனிதனாக வாழ வேண்டும் என்ற தன்மையிலே காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் எதுக்குமே நிரந்தரமில்லாத வாழ்க்கை. தூண்டி ஓடுறவனுக்கு மீன் கிடைக்கும், மீனுக்கு புழு கிடைக்கும். புழுவுக்கு என்ன கிடைக்கும்? தூண்டி ஓடுறவனுக்கு மீன் கிடைக்கும், மீனுக்கு புழு கிடைக்கும். புழுவுக்கு என்ன கிடைக்கும்? அப்போதான் புழு நினைக்குமா? நீங்கள்லாம் ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டீங்க, ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கும் கிடைக்கும். மனிதா நீ இறந்து இந்த மண்ணுக்குள்ளே வருகிற பொழுது உன்னே நான் வந்து திம்பேன் அப்படின்னுமா. அந்த மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள். ஏன்னா இந்த உலகத்தில் தான தர்மங்கள் அப்படின்னு நிறையா இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு மனிதன் வந்து தானங்களை பண்ணணும். அப்படி இருந்தாலும் கூட தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். யார் பசின்னு வர்றாங்களோ அவங்களுக்கு சோறு போடணும். ஏன்னா இந்த உலகத்தில் போதும்னு சொல்கிறது சோறு மட்டும்தான். வேற என்ன கொடுத்தாலும் பத்தலை. இன்னைக்கு எனக்கு சம்பளம் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவோம். ரூபாயோ காசோ பணமோ எதுனாலும் ஆக நமக்கு பத்தலைன்னு தான் சொல்லுவோமே தவிர போதும் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை சோறு தான். அப்படிப்பட்ட சோறு சாப்பாடு அன்னதானம் பண்ணணும். ஒரு 7,000 பேத்துக்கு சாப்பாடு விட முடியுமா அப்படின்னா முடியும். ஒரு கையளவு சர்க்கரையை வாங்கி அப்படி எறும்பு குழியில் போடுங்க, 1000 என்ன 2000 பேருக்கு அன்னதானம் விட்ட புண்ணியம் நம்மளை வந்து சேரும். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க எப்படின்னா கார்த்திகைக்கு பின்னாடி மழை இல்லை, கர்ணனுக்கு பின்னாடி கொடை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான தர்மத்தை பண்ணவை யாருன்னா கர்ணன். அப்படிப்பட்ட கர்ணனே இறந்து அப்படி அவனுடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போகிற பொழுது பசி 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 பசின்னு துடிச்சதா. அப்பதான் சொன்னாங்களா, டே கர்ணா நீ எத்தனையோ தர்மம் பண்ண தானம் பண்ண, ஆனா சோறு போடலை யாருக்கும், நீ சோறு போடலை, அதனாலதான் பசிக்குது. இருந்தாலும் உனக்கு ஒரு புண்ணியம் இருக்கு, உன்னுடைய விரல்ல ஆள்காட்டி விரல்ல புண்ணியம் இருக்கு. என்ன காரணம்னா ஒரு அந்தனர் பசின்னு வந்து ஏப்பா எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, அன்னச்சத்திரம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்கிற பொழுது அதோ தெரியுது பாருங்க அன்னச்சத்திரம் அப்படின்னு உன்னுடைய ஆள்காட்டி விரல்னால காமிச்சு போய் சாப்பிடியான்னு சொன்னேன், அதனால புண்ணியம் கிடைச்சது. ஆக உன்னுடைய பசி நிற்கணும்னா இந்த ஆள்காட்டி விரலை மட்டும் அப்படி வாயில வச்சீங்கன்னா பசி நிற்கும் அப்படின்னு. ஆக தான தர்மம் பண்ண கர்ணனே சாப்பாடு போடாதனால இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வந்தது. அதனால முடிஞ்சளவு பசின்னு வர்றவங்களுக்கு சோறு போடணும். ஆக தான தர்மங்களை பண்ணணும். ஏன்னா மனிதன் இறந்ததுக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமா யாருக்கா தெரியுமா? ஆனால் ஒரு மனிதன் இறந்தனைக்கு தெரிஞ்சு போகும் அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. எப்படின்னா இப்போ நம்ம ஊரில் போகிறது, என்னப்பா சொல்கிறீங்க அவர் இறந்து போனாரா, என்னையா நேற்றையும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அடடா நல்ல மனுஷனா ஆச்சப்பா, சே ஒரு பொதுநலவாதி ஐயா, ஊருக்கு நல்லது பண்ணுறவரையா, அவர் இருந்திருந்தாருன்னா ஒரு கலையரங்கத்தை கொண்டு வந்திருப்பாரு, ஒரு பேருந்தை கொண்டு வந்திருப்பாரு, ஒரு மண்டபத்தை கொண்டு வந்திருப்பாரு, இப்படியாயா வரணும் அப்படின்னு 4 பேர் பேசுனா நல்லவேன்னு அர்த்தம். அதை விட்டுவிட்டு இன்னார் செத்துட்டானா சரி 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 அவெல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே சாக வேண்டியவன் இருந்து இந்த ஊரை கெடுத்து நாசம் பண்ணி அப்படின்னு 4 பேர் பேசினான்னா அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அதனால வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் மனிதனா வாழ வேண்டும் என்ற தன்மையிலே பெருமையான இப்பேற்பட்ட இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகாக அருந்தா இருந்துட்டாலும் கூட பூக்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது சிறப்பான பூக்களாக இருந்தாலும் கூட அதிலும் அந்த சாமந்தி பூவை பார்க்கின்ற பொழுது என்ன அழகா இருக்கிறது அப்படி என்பதை பார்க்கின்ற பொழுது சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காத்துக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு, நான் போடும் மெட்டுக்கும் நந்தவன பாட்டுக்கும்
சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு. சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காத்துக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு. நான் போடும் மெட்டுக்கும் நந்தவன பாட்டுக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு. செந்தாளம்பூவே சின்ன வெண்ணிலாவே வெண்மீன போல நீ விண்ணில் மறையாதே. காற்றுக்கும் வேர்த்து போன செய்தி கேளு, கடலுக்குள் தாமரையும் பூப்பதேரே. சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காட்டுக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு. நீ சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு. ஏருக்கும் நீருக்கும் பாதி சொந்தம் கிடையாது, ஆனாலும் நீரின்றி வேர்கள் வாழ முடியாது. வேருக்கு நீருக்கும் ஆதி சொந்தம் கிடையாது, ஆனாலும் நீரின்றி வேர்கள் வாழ முடியாது. ஆகாரம் இல்லாமல் ஜீவன் வாழ முடியாது, ஆரம்பம் இல்லாமல் எந்த நாள் விடியாது. நீ மேலே கோ நிலை இல்லை பெண்ணே, ஏன் இந்த ஏக்கம் கண்ணம்மா. காற்றுக்கும் வேர்த்து போன செய்தி கேளு, கடலுக்குள் தாமரையும் பூப்பதேது. சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காற்றுக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு. மலர்ந்து மலராத ஆதி மலர் போல வளரும் கலை வண்ணமே, அந்தி விடிந்தும் விடியாத காலை பொழுதாக வளர்ந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி குடியில் கலைசி கடந்த இளம் தென்றலே, மலர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண் வளர்ந்த கலை அன்னமே. செந்தூருக்கு மேலும் நீ நடந்து போது, வீதியிலே நீ நடந்தா கண்கள் எல்லாவோ மேலதா நிதமோ நினப்பு வந்து இருக்கும் வீட்டிலே. அடிமாடே சுவையேனே இதுதானே மனம் போரே. ராசாத்தி மனசுல இந்த ராசாவின் நினப்பு தான் இருநேசம் உண்டாடுது, இள நெஞ்சம் கொண்டாடுது. பொது நேசம் உண்டாடுது, இள நெஞ்சம் கொண்டாடுது. கண்ணிய கரிசல் மன்ன பூவே, இளம் கண்ணீரில் நீந்துகின்ற மீனே. கண்ணிய கரிசல் மன்ன பூவே,
உயர்த்து போன செய்தி கேளு கடலுக்குள் தாமரையும் பூப்பதேது சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காற்றுக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு நீ சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு ஆக பூக்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அழகான அற்புதமான இடமாக இருந்தாலும் கூட ஆக இந்த இடத்துல தன்மையை பார்த்தால் என்ன சிறப்பா இருக்கின்றது விண்ணிலா வைக்கிற மரங்களும் கண்ணைக்கவர் வண்ணன் மலர்களும் சோயன ஒளிக்க அறிவியல் ஓசையும் சொருதுபட்டு வண்டினங்களின் நாதமும் பழுத்த வளமீது பறந்து விரைந்து ஓடி பாயும் வசங்களையும் படர்ந்த வல்வெளியில் படிருக்க மணித்துளியும் எண்ணற்ற ராகங்களை நினைக்க தெரியும் என்று கண்ணை கவரும் காரைக்குயில் ஓசையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக இருந்துட்டாலும் கூட ஏன்னா மனிதனாக வாழ வேண்டும் புராணங்கள் இதிகாசங்கள் நல்ல வழியை நம்மளுக்கு கொடுத்துருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா மண்ணால வந்தது மகாபாரதம் பெண்ணால வந்தது ராமாயணம் அப்படின்வாங்க என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா அண்ணன் தம்பி இப்படித்தான் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்காட்டுக்காக சொன்னது ராமாயணம் அதே நேரத்தில் அண்ணன் தம்பி சித்தம்மையன் பெரியம்மையன் பங்காளி சொத்தை அனுபவிச்சா அழிவு வரும்னு எடுத்து சொன்னது மகாபாரதம் அதனால வாழ்க்கையில எது எப்படி நல்லது கெட்டது அப்படின்றத நம்மளுக்கு இதிகாசமாக எடுத்து சொன்னாலும் கூட ஆக அண்ணன் தம்பி என்று சொல்லக்கூடியவர்கள் ஆக ஒற்றுமையாக எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகனன் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களே அந்த திறமையிலே அண்ணன் என்று சொல்லக்கூடியவன் தம்பி என்று சொல்லக்கூடியவன் ஒற்றுமையாக வாழ என்பதாக எடுத்து சொன்னார்களே எந்த வழியிலே எப்படி என்பதை பார்க்கிறோம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தந்தை ஊர் பார்த்தும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தங்கை ஓர் பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கை என வளர்ந்த தம்பி தள்ளாடும் வயதினிலே பாடுகிறேன் அவனை எண்ணி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளும் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னையட வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா 100 ஆண்டு காலம் வரை சின்ன
சின்ன கண்ணூர் மக்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக. நன்றியாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை இருக்கின்றது. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்ற வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆக மனிதனா வாழ வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா எதுக்குமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஏன்னா பெருமையா வேணா அன்பு உயர்திரு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு ஒருபடி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வாங்க வச்சு வாங்க பொன்னாடு போகிறோம். வாங்க வாங்க எல்லாருமே வாங்கினேன். வாங்க சார் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. ஒரு அருமைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு சின்னக்கனூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அதுலேயும் பெருமையான விஷயம், என் ஊரை சேர்ந்த கீழராங்கினை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை அவர்களும் காவல்துறை அங்கே வந்திருக்காரு. ஆமாம், சொந்த மச்சனே. ஆமாம் ஆமாம். ஆக பெருமையான இடம். ஏன்னா எதுவுமே நிரந்தரமில்லாத வாழ்க்கை. ஏன் சொன்னேன், 4 பேர் இருக்கையில் தான் சில பேர் பெருமையாக பேசுவாங்க. டேய் என்னை பற்றி தெரியுமா, நான் எப்படி சம்பாதிக்கிறேன், நான் எப்படியெல்லாம் எவ்வளவு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்கையில் பெருமையாக அப்படி சொல்கிறது. ஆக சம்பாதிச்சு சின்ன கண்ணனூரில் 5 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன். ஆமாம், அதே மாதிரி மானாமரியில் அந்த 4 வழி சாலைக்கிட்ட ஒரு 2 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இங்கிட்ட பார்த்திபனூர்கிட்ட 1 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு 4 பேர் இருக்கிற பொழுது பெருமையாக பேசுவாங்க. அப்படி பேசுகிற பொழுது இந்த மண் இந்த நிலம் சிரிச்சுக்கிட்டே நினைக்குமா, டே நல்லா யோசிச்சு பாரு, யார் வாங்கினா, நீயா என்னை வாங்கின, நல்லா யோசனை பண்ணி பாரு. ஆக உன் பாட்டனை வாங்கினவனு நான் இருந்தேன், உன் தாத்தனை வாங்கினவனு நான் இருந்தேன், உங்கள் அப்பனை வாங்கினவனு நான் இருந்தேன், அடுத்து உன்னையே வாங்க போகிறவனு நான் இருந்தேன். 6 வருஷமோ 6 மாதமோ அடுத்த வினாடியோ யாருக்காவது தெரியுமா? அதையெல்லாம் விட்டுட்டு நீ ஏடா வாங்கணும்னு பேசுகிற அப்படின்னு இந்த பூமி சிரிச்சுக்கிட்டே நினைக்குமா. ஏன்னா மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது. இதை மனந்தான் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் நிரந்தரம் இல்லாது, சும்மா பேச்சுக்கு வேணா சொல்லலாம், அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்னு அந்த மாதிரி. ஆக மனித எண்ணத்தோடு நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்றாலும் கூட பெருமையான இப்பேற்பட்ட இடத்தை பார்க்கிற பொழுது அழகான அற்புதமான இடமாக இருந்தாலும் கூட இந்த இடத்தை பார்த்த உடனே சந்தோஷம் உள்ளத்திலே எப்பேற்பட்ட சந்தோஷம் அப்படி என்றால் தகிட தருமி தானா இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா. தகிட ததிமி தம் தானா இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா. இருதயம் அடிக்கடி துடிக்குது எல்வேனா, என் கதை எழுதிட மறுக்குது எல்வேனா. இருதயம் அடிக்கடி இழுத்திடு எல்வேனா, என் கதை எழுதிட மறுத்து எல்வேனா. சுதியும் லயமும் ஒன்று சேர தகிட ததிமி தம் தானா இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா. மனிதன் தினமும் அலையும் அலையில் குமிழி தெளியும் தெரிந்தும் மனமே கலங்காதிரு நீ. மனிதன் தினமும் அலையில் அலையும் குமிழி தெரிந்தும் மனமே கலங்காதிரு நீ. காலம் இங்கு தப்பவில்லை, யாரு மீது தப்பின் மேல் கால்கள் போன வாதையம் எல்லை.
தகிட ததுமி தம் தானா இதய புள்ளியில் ஜதியில் எனது தில் தானா இருதயம் அடிக்கடி இருத்திருந்தா என் கதை எழுதிட மறுக்குதா சுதியும் லயமும் ஒன்று சேர தகிட ததுமி தம் தானா இதய புள்ளியில் ஜதியில் எனது தில் தானா கண்ணு பழுது பழைய ராக மறந்து நீ பறந்தது பிரிந்து இரவுதோறு பழுது என் 2 கண்கள் பழுது இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குலுங்கிடும் போரம் நாடே இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் ஆடி ஓடும் நாடே காலம் இங்கு பாவம் இல்லை வாழ்க்கையோடு கோபமில் காதல் என்னை காதலி பிள்ளை தகிட ததுமி தம் தானா இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா. நன்றி. ஆக பெருமையான இப்படி இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான அருமையான இடமாக இருந்தாலும் சிறப்பும் செழிப்பும் நிறைந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது யாரும் இல்லையே காரணம் உணவாக இருக்கும் இருந்தாலும் எங்கிருந்தோ ஒரு தேவகானம் மற்ற செவிகளை கட்டு கொண்டிருக்கிறது. என்ன சத்தம் என்று ஆய்ந்து பார்க்கலாம். என்ன சத்தம் ஆலோலம் சோ என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கானம். அழகில் சிறந்த மங்கை ஓமன் உச்சரிப்பது போல ஆலோலமன உச்சரித்து சோ என்ற குரல் கொடுத்து பறவை இரட்ட பாடுவதை நமது யாழிசையின் மேலாக துணிக்கிறது. முப்பளமோ சர்க்கரையை முன்கடைந்த நல்ல முதோ செப்பரிய நற்பரவ சிந்தமிலோ அற்புதமாக பேசு கிளி போல ஆலோலம் என பாடும் இந்த வைங்களியின் வாமொழியை பார்க்கின்ற பொழுது என்ன அழகாக இசை பாடிக்கொண்டிருக்கின்றாள் ஆலோலம் சோ அப்படின்று. ஆக இனிமையான கானத்தை மறக்க முடியுமா? பழச மறக்க முடியுமா? என்னைக்குமே பழச மறக்கக்கூடாது. ஏன்னா பழமை என்பது என்னைக்குமே நிலையானது. ஏன்னா வாழ்க்கையில் ஏன்னா கலியுகத்தில் அநியாயம் அக்கிரமம் கொலை எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதுக்கு பேர் தான் கலியுகம். ஏன்னா நல்லா சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது எங்கள் ஊரில் ஒரே ஒருத்தர் குடிச்சாரு, தெரியாமல் குடிச்சிட்டு வருவார். அவர் வர்றாருன்னா ஆமாம் அவர் வர்றாருனா டேய் இன்னார் வர்றாருனா வர்றாரியா அப்படின்னு சொல்லி நாங்களாம் கிட்ட ஓடிடுவோம் சின்ன ஆளில். ஆமாம் ஒருத்தர் தான் குடிப்பார், தெரியாமல் போய் குடிச்சிட்டு வருவார் சாராயம். ஆனால் இன்னைக்கு எங்கள் ஊரில் ஒருத்தராவது குடிக்காமல் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கறது பெரிய பாடாக போச்சு. ஏன்னா காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பிறந்தாலும் கேட்குறியான் செத்தாலும் கேட்குறியான், பிறந்தா கவனிக்கலையான்றியான் செத்தா எப்படா தூக்கி போடுறதுன்றியான். காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆக மனிதன் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய வகையில் நம்மளுடைய மாவட்டம் திருப்புவனம் ஒன்றியம் கீழடி கிராமத்திலே அகழ் ஆராய்ச்சி செய்து மனிதன் எப்படி தொன்மையோடு வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னு எடுத்து அதுகளை பூரா கண்காட்சியாக வச்சிருக்காங்க, அருங்காட்சியமாக. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து பார்க்குறாங்க, நம்ம கணக்கும் போய் பார்க்க மாட்டோம், அது வேற விஷயம். அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழன் பெருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்னு. எவ்வளோ பெருமை, எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் எப்படா வாழ்ந்தியா ஒரு இடத்துல தோன்றா பார்ப்போம்டான்னா வேற என்ன வரும்? பாட்டில் தான் வரும். பாட்டில் கேனு கப்பு எங்கே பார்த்தாலும் பாட்டில், ரோட்டில் காட்டில் மீட்டில் வீட்டில். ஆமாம் இப்போ இந்த கலையரங்கத்து பக்கத்தில் கூட அங்கிட்டு 2 பாட்டில் வந்துருச்சு. ஆமாம் அந்த மாதிரி எங்கேயா பார்த்தாலும் பாட்டில். சாப்பிட்டு பேசாமல் அது இருக்கிறாங்களா? ஆக ஒரு வயலில் உட்காந்து சாப்பிட்றவே ஒரு பாட்டிலோட ஒரு பாட்டில் சேர்த்து அடித்து உடச்சி நொறுக்கி போட்டு வந்துடுற. எப்படி உழுகுறது, எப்படி பரம்படிக்கிறது? கொஞ்சம் நாள் யோசிக்க வேணாமா? நீ குடி, அது உன் காசு, உன் சொந்த காசு. கொஞ்சம் நாள் நான் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா சரக்குக்கு காசு ஏற்றுறாங்க. 3 மாதத்துக்கு 3 10 ரூபா 20 ரூபா ஏற்றுறாங்கல்ல. எவ்வளோ ஏற்றுறாலும் நம்மளால் வாங்கத்தான் போகிறாங்க, அது வேற விஷயம். அப்படி ஏற்றுறவங்க இன்னொரு சின்ன விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும். காலி பாட்டிலுக்கு 20 ரூபா அப்படின்னு அறிவிச்சு விட்டாச்சுன்னா சரி, எகனையும் பாட்டில் கிடைக்காது, பூரா பிறக்கிடுவேன். ஆள் பிறக்கி கடைசியில் ஆமாம் ஒரு 10 பாட்டில் பிறகுனா ஒரு 200 ரூபா தேரும், இன்னொரு கோட்டை வாங்கிடலாம்.
ஆமாம், அந்த மாதிரி ஆயிரும். பாட்டில் அங்கங்கே இருக்காது, பூரா சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள். ஏன்னா நிதானத்தோடு இருக்கிற பொழுது மனிதனாக இருக்கிறான். நிதானம் இழந்துட்டா நானா பேசினேன், இல்லையே நான் பேசியிருக்க மாட்டேனேன்னுவேன், ராத்திரி நானா பேசினேன் அப்படின்னுவேன். அந்த மாதிரி ஏன்னா காரணம் என்னென்னா பாருங்க, ஒரு 3 விஷயத்தை வச்சு ஒரு மனிதனை கூப்பிட்டீங்க, வா நான் சொல்கிறதில் 3ல் எதையா ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒரு போட்டியை வச்சாச்சு. என்ன தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளையுடைய பிள்ளை, ஒரு பாட்டில், இந்த 3 வரிசையாக வச்சாச்சு. வரிசையாக வச்சு இப்போ நீ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று இந்த பொம்பளையை கற்பழிச்சிடணும், இல்லைன்னா இந்த பிள்ளையை கொன்றணும், இல்லைன்னா இந்த கோட்டரை குடிச்சிடணும், இந்த பாட்டில் இருக்கிறத குடிச்சிடணும் அப்படின்னு போட்டியை வச்சாச்சு. அப்போதான் நினைக்கிறேன், ஏயா ஒரு சம்மதம் இல்லாமல் ஒரு பொம்பளை கற்பழிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம், நான் செய்ய மாட்டேன்ட்டியான். எப்போ நிதானத்தோடு நல்லா இருக்கையில் முடியாது அப்படின்ட்டியான். சரி இந்த பிள்ளையை கொல்லியா, ஏயா கொலப்பாவம் எவ்வளோ பெரிய பாவம், பிள்ளையை கொல்லவா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டியான். அப்போ ஏதாவது ஒன்று செஞ்சாகணும், இந்த பாட்டிலையாவது குடிக்கணும்னு, அதெல்லாம் செய்யறதுக்கு இதெல்லாம் செஞ்சிருவனியா அப்படின்னு ஒரு பாட்டில் எடுத்து கடன்னு குடிச்சான் பாருங்க. தேவையில்லாமடா அந்த பொம்பளை வேணாம்ட்டான். அப்புறம்ட்டு பொம்பளை ஒரு மாதிரியாவே பார்த்தேன். என்ன பண்ணேன், கையை பிடிச்சி இழுத்தேன். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை ஓடியாச்சு, எங்கள் அம்மா கையை விடுன்னு ஓங்கி அரைஞ்சேன், கீழே விழுந்து செத்து போச்சு. அப்போ என்னாச்சு, குடிக்காத வரைக்கும் மனிதன் நிதானத்தோடு இருக்கின்றான், குடித்த பின்னாடி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு காலம். இருந்தாலும் பெண்ணினுடைய குரலோ இனிமையான குரல், ஆக அற்புதமான குரல். ஏன்னா ஒரு பெத்த தாயி என்றைக்குமே குறை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளோல சொல்கிற குரலை கேட்ட உடனே அம்மானு சரியாக சொல்ல வரலைனாலும் கூட என் பிள்ளை எப்படியெல்லாம் பேசுறியா அப்படின்னு பெருமைப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆளோல சொல்கிற குரலை கேட்ட உடனே, ஏன்னா தாயினுடைய பாசம், ஏன்னா தாய்க்கு மட்டும்தான் பாசம் இருக்கு, அப்புறம் அப்பாவுக்கு பாசம் இல்லையா அப்படின்னா தாயினுடைய பாசம் வெளிப்படையான பாசம். ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுவாங்க. உனக்கு தெரியுமா, அன்னைக்கு கபடி ஆடையில் காலை ஒடிச்சிட்டு வந்துட்டேன், எங்கே தூக்கி கொண்டு கட்டு போட்டேன் தெரியுமா? ஆமாம், அன்னைக்கு ஓடி போய் என் மண்டையை உடச்சிட்டு வந்துட்டேன், உன்னை அந்நேரத்தில் எங்கே தூக்கி போன தெரியுமா? காய்ச்சல் வந்தோடனே பாதி நேரத்தில் உன்னை தூக்கிட்டு போன தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்டுபவள் தான் தாய். ஆனால் எதையுமே சொல்லாமல் தன்னுடைய குடும்பத்திற்காக, பொண்டாட்டிக்காக, பிள்ளைக்காக உழைக்கக்கூடியவன் தான் தந்தை. அவருடைய பாசம் யாருக்கும் தெரியாது, வெளிப்படையான பாசம் கிடையாது. ஒரு தந்தையினுடைய பாசத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு 5 வயசு சின்ன பிள்ளை கூப்பிட்டு, வாயா உங்க அப்பா எப்படியா அப்படின்னு கேட்டோம்னா, எங்க அப்பா நல்லா பாண்டுவேன். வயசு எத்தனை? 5. அதே மாதிரி ஒரு 10 வயசு ஆனோன்னா, ஏப்பா உங்க அப்பா எப்படிப்பா அப்படின்னு கேட்டோம்னு வைங்களே, எங்க அப்பா அருமையான அப்பா, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாருன்னு. வயசு எத்தனை? 10. 15 வயசுல கூப்பிட்டு, ஏப்பா உங்க அப்பா எப்படிப்பா அப்படின்னு கேட்டோம்னு வைங்களே, எப்படித்தான் எங்க அம்மா அவருக்கு வாக்கப்பட்டு குடும்பம் நடத்துவோ தெரியலேன்னுவேன். வயசு எத்தனை? 15. ஒரு 20 வயசுல கூப்பிட்டு, ஏப்பா உங்க அப்பா எப்படிப்பான்னு கேட்டோம்னு வைங்களே, அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாதீங்க, நான் அந்த ஆளோட பேசுறதே கிடையாது. சும்மா தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் நோயின்னு எதை செஞ்சாலும் தப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? நோயின்னு இருக்காரு அப்படின்னுவேன். அப்போ என்னாச்சு, வயசு 20 வயசு, ஒரு 25-30 வயசு ஆகி அவனுக்கு கல்யாணம் ஆன உடனே அவன்கிட்ட கேட்டா, ஏப்பா உங்க அப்பா எப்படிப்பா அப்படின்னு கேட்டோம்னு வைங்களே, எங்கள் அப்பாவோட பேசலாம்னு தான் நினைக்கிறேன், என் பொண்டாட்டி பேச விடுறாள்லேன்னுவேன். வயசு 30. ஆக குழந்தை வந்து ஒரு 40 வயசு ஆனோன்னு பிள்ளைனா என்ன, குடும்பம்னா என்ன, நல்லதுனா என்ன, கெட்டதுனா என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாடி, கஷ்ட நஷ்டமெல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி, உங்கள் அப்பா எப்படிப்பான்னு கேட்டோம்னீங்களே, எங்கள் அப்பா தெய்வமுங்க. அந்த கஷ்டத்தில் எங்களை எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எனக்கு ஒருத்தன் பிறந்திருக்கேன், என்னை சித்திரவதை பண்ணுறியான், அநியாயம் பண்ணுறியான் அப்படின்ற மாதிரி. ஆக 5 வயசுல நல்லப்பான்னு சொன்னவே மறுபடியும் 40 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா நல்லப்பான்றேன். அந்த மாதிரி அப்பாவுடைய பாசம் அப்படிப்பட்ட பாசம் இருந்தாலும் கூட, ஆக இந்த இடத்திலே நாம் நன்றி. ஆக தாயினுடைய தன்மையோடு நாம் நினைக்க வேண்டும். கருத்தினாலே நீ அப்ப எந்த மசிட்ட பேசிக்கிட்டு யாராக இருப்பாள், எதற்காக வந்திருக்கின்ற கங்கா யமுனா காவேரி பூதி பசப்பா. ஆக பெண்ணினுடைய யாராக இருப்பாள், எதற்காக வந்திருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். யாரோ இந்த வனிதை பாடுகின்றாள் கவிதை,
யாரோ இந்த வன்னிதை பாடுகின்றார் கவிதை ஆலோல கீதமது இன்ப நாதம் ஆலோல கீதமது இன்ப நாதம் இசைப்பதோ இனிமையிலே இருப்பதே தனிமையிலே அழகே அழகே காவல் செய்வதைய கருத்தில் கொண்டு இவள் தாளம் கடத்துகின்ற இடமென்ன தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டு இவள் சிந்து பாடுவது பொருள் என்ன பாவர் ராகமோடு தாள கீதம் இசை பாடுகின்ற இவள் நிலை என்ன அவளோடு இதை நானும் அறிந்திட அணுக வேண்டிய முடிவென்ன தேவதை போலவே பாவையின் நன்முகம் தெரிகிறது வெளிசை நதிகளின் அலை என பாய்கிறது யாரோ அந்த வடிதை பாடுகின்றாள் கவிதை செந்தில் வேலவனை சிந்தை தனியில் எடுத்து செயலில் இருப்பது இவள் பணியாகும் இந்த நேரம் முதல் கந்தன் உடமையனை இணைத்து வைப்பதன் பணியாகும் அந்த நாளி திருமாலின் கண்ணீரில் அவதரித்தல் இவள் கதையாகும் சந்தனங்கள் என சிந்து பாடவர் அந்த வேலையை நிறைவேறும் எந்தனின் கலகமோ இவளிடம் தான் இங்கு உருவாகும் இது ஒரு அழகொரு சண்முக வேலவன் இசையாகும் யாரோ இந்த வடிதை பாடுகின்றான் கவிதை ஆலோல கீதம் அது இன்ப நாதம் ஆலோல கீதம் அது இன்ப நாதம் இசைப்பதோ இனிமையிலே இருப்பதே தனிமையிலே அழகே அழகே சந்தோஷம். ஏன்னா அப்படிப்பட்ட பக்கம் மேல அவ்வளவு அருமையா இருந்தாத்தே நாங்க பாட முடியும்.
ஏன்னா அதுக்காக எல்லார்ட்டையும் எல்லா பாட்டையும் பாடிட முடியாது. வாத்தியாரே சொல்லுங்க வாத்தியாரே. எடுத்து அந்த பாடல்ல என்ன அந்த இடங்கள்லாம் வருதோ அதை ஹார்மோனியத்தில், ஏன்னா எத்தனையோ மியூசிக்குகளை வச்சு எத்தனையோ தாளங்களை வச்சு பாடின பாடல்களை ஆக இந்த இசைக்கருவிகளை வச்சு இவ்வளோ அழகாக அமைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வரக்கூடிய உண்மையான அந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து போட்டு வாசித்து அழகாக பண்ணுறாங்க. ஆக இந்த பெருமையெல்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய பக்கமேளத்தையே சாரும். ஆக அவர்களுக்கு நல்ல ஒரு அன்பான வரவேற்போடு ஒரு கைதட்டல். உண்மையிலே பாராட்டுக்குரிய அன்பண்ணே. நீங்கள் அருமையாக பாடினீங்க. நல்லா பாடுறவங்களுக்கு நல்லா தொழில் பண்ணுவாங்க. நீங்களும் அருமையாக பண்ணீங்க. அருமை தம்பி. இன்னைக்கு சிறு வயதாக இருந்தாலும் இன்னைக்கு எந்த ஒரு நாடாமல் இருந்தாலும் குறிப்பிட்ட நல்ல வந்தாலும் கூட ஆமாம் மரியாதைக்குரிய அன்பண்ணன் டிவி ஜெயம் அவருடைய சிஷியனாக அவரை பேரை காப்பாற்றுற வகையில் உட்காந்து அழகா சிறப்பாக எந்த நாடகமாக இருந்தாலும் அழகா அற்புதமாக வாசிக்கிட்டு இருக்கக்கூடிய பையன் நம்முடைய காரியாபட்டி அருகே உள்ள தோப்பூர் கிராமத்தை சேர்ந்த மருது அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனால இந்த எல்லாமே மற்றெல்லாம் தெரிஞ்சவங்க செய்தேன் எல்லாருமே. நம்ம புளியங்குளம், அஞ்சூர் நாடு, கல்வி மடை பூரா எல்லாம் நம்ம பகுதியை சேர்ந்தவங்க. எல்லாரும் இப்படி சிறப்பாக இருக்கிற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காலம் கடந்து கொண்டு இருக்கின்றது. பாடலே பாடிக்கிட்டு இருந்தால் பாட்டு கச்சேரி மாதிரி ஆயிரும். சந்திக்க வேண்டியதெல்லாம் நிறையா சந்திக்கணும். அதுலேயும் அவங்க ரொம்ப பேசக்கூடியவங்க. ஆமாம், பார்த்துருப்பீங்க. இல்லை, ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அருமையாக பாடுனீங்க. நல்லா மக்கள் மனசில் நிற்கிற மாதிரி பாட்டு பாடுங்க. கைதட்டி உங்களை ஏற்றுக்கிட்டாங்க. பாட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க வள்ளி லேசுப்பட்டவங்கள எப்படி என்றும் சாயி 1 மணி நேரம் பாட்டே படாமல் பேசியிருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்க வள்ளியா இல்லை நம்ம திருப்போணம் பக்கத்தில் இருக்க கீழே ராங்கியம் ஜெயபாண்டியா என்ன பார்க்கறதே என்ன இப்போ பெருசு எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, எப்படி சிறப்பாக செம்மையாக பண்ணீங்களோ அதே மாதிரி அம்மா வள்ளியம்மாட்டையும் தர்க்கத்தை அப்படி உடைச்சி விடுங்க. வந்தோடனே 4 பாட்டை பாடிட்டு ஆலோலோ சோன்னு போயிடுவாங்க ஆட்டத்தை போட்டு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பாட்டுக்கு நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்போ விவரம் இருக்கு, பேசுகிறாங்க. அந்த விவரமானவங்களோட சந்திச்சு நம்மளும் விவரமாக பேசணும் என்ற காரணத்தினாலே இந்த சுந்தர சிறுமங்கை எந்த எவர்களை எதிர்காலத்தால் எங்கிட்ட என்பதை அறிவோம் ஆனதர்ச்சியால் அறிந்தேன். உங்களுக்கு அறிவிப்பேன் யார் என்றால் சுந்தரம் நிறைந்தா துன்பம் உன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகெங்கு என் வந்தா, இந்த உலகுக்கு என் வந்தா, அந்த மிகுந்தும் தேவ தும்பி மிகுந்து தேவ தும்பி முழங்கி வரும் இந்திரன் வாரங்கும் எங்கள் கந்தசாமி தகுந்த பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகெங்கு என் வந்தா. ஏன் வந்தால் எதற்காக வந்தால் என்பது எளிதாலும் கூட அன்னவளை அமுதவள்ளி சுந்தரவள்ளி அமுதவள்ளி தெய்வயான் என்ற பேரோடு முருகனுக்கு திருப்பரங்குன்றத்தில் பரிசா கொடுத்தாச்சு. இளையவள் வள்ளியையும் முருகனோடு சேர்க்க வேண்டும். நம்முடைய தலைமையிலே சிறப்பானதொரு வள்ளி திருமணத்தை நடத்த வேண்டும் என்ற காரணத்தினாலே சந்திக்க வேண்டும். சந்திக்கிற முன்பாக ஒரு ஆடவன் அங்கமே உலாவிக் கொண்டு நம்மை நாடி வந்து கொண்டிருக்கின்றான். அருமையான ஒரு காவலாளி. உண்மையிலே காவலாளியா அல்லது காவலிலே வாலியா இல்ல காவாலியா தூக்குவாலியாண்டு பாத்துருங்க. ஆமா, அவனை சந்திச்சாதே நம்மளுக்கு தெரியும். சந்திக்க கரத்தாலே நாராயணா நமோ நாராயணா காஜேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே, கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தை தவிர காசாலையும் வாங்கிடலாம், தாயை தவிர தந்தை தவிர காசாலையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாழ்த்திரந்தே மொழி பேசுமடா, கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாழ்த்திரந்தே மொழி பேசுமடா.
கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. அளவுக்கு மேலே பணவை திருந்தா அவனும் திருடனும் ஒன்றாவோ. அளவுக்கு மேலே பணவை திருந்தா அவனும் திருடனும் ஒன்றாவோ. வரவுக்கு மேலே செலவுகள் செய்தா அவனும் குருடனும் ஒன்றாவோ. களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி விட்டால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தா சிரிப்பானே. கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தா சிரிப்பானே. சிரிப்பவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பது பணத்தால் வந்த நிலைதானே. சிரிப்பவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பது பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு. தலைகளையாட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காதேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. ஆ நன்றி நன்றி நன்றி. என்னப்பா இன்னைக்கு தான் என்னைய மாட்டி விடாம வள்ளியை மாட்டி விட்டுருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சாமி. ஐயா வந்தாரு, ஒருத்தர் சத்தம் போட்டாரு, பேசினாரு. ஆமா பேசுறதெல்லாம் தப்பு கிடையாது. என்ன சொன்னாரு? காவலாளியா காவாலியா இல்ல தூக்குவாளியா? ஆமா பெரிய வாலியா. நல்ல வேலை கக்கூசு வாலியான்னு கேட்காம போனாப்புல. அது அதுக்கு அவர் பரவாயில்லடா. என்ன மரியாதை என்னடாவா? இவன் தண்ணி குடிப்பானா? அப்படி சொன்னாரியா? ஜூஸு ஜூஸு தாண்டா குடிக்கணும். எங்க அண்ணன் வந்திருக்கிறதுனால நம்ம ஒண்ணு செய்வோம். ஏலமக வீட்டுக்குள்ளே இளம்பிரையா வந்தவளே, வாழையடி வாழையன வளர்ந்து வந்த சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடிய கூடாது. பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது. கண்ணுரங்கு 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 யாரிரோ. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரக்குற வீட்டுக்கு பக்கம் யாரோ வச்ச தின்ன இது நம்பி இருக்குது மண்ண. தானாக வளர்ந்த மரம் தானம்மா, ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரக்கிற ஒத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்னு அது நம்பி இருக்குது மண்ணு. இது தானாக வளர்ந்த மரம் தானமா, ஒரு தாயார தந்தை யாரு கூறமா. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு புள்ள. அவனுக்கும் என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு புள்ள. அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா. இந்த
உலகம் எல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச